ஹாய் ஆல். எங்களோட ஊர் பக்கம்லாம் ஒரு பழக்கம் இருக்குங்க. நாட்டுக்கோழி குழம்பு அடுப்பில் கொதிச்சிட்ருக்கும்போதே, அதில் ஒரு 2 கரண்டிய ஒரு கிண்ணத்துல ஊத்தி, அதோட நல்லெண்ணெய சேர்த்து குடுப்பாங்க பாருங்க. செமையா இருக்கும். நம்மளுக்கு சளி, எந்த தொந்தரவு இருந்தாலும் பஞ்சா பறந்து போயிரும். அதுலயும் குறிப்பா டெலிவரி ஆன பெண்களுக்கு முக்கியமா குடுப்பாங்க. இதுல ரொம்ப நல்ல குணங்கள் இருக்குங்க. இதுல பெப்பர் நம்ம அதிகமா சேர்ப்போம் எப்பவுமே நாட்டுக்கோழி குழம்பு செய்யும்போது. ப்ளஸ் அதோட நல்லெண்ணெயும் சேர்க்கும்போது, டேஸ்ட்டும் செமையா இருக்கும். ஸோ, நம்மளுக்கு நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதுல இருக்கு. எனக்கு இந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சு இந்த சூப்ப குடிக்கும்போதெல்லாம் எனக்கு நான் டெலிவரி ஆகி அம்மா வீட்ல இருக்கிறது தாங்க ஞாபகம் வரும். எங்க அம்மா கூட ரொம்ப டேஸ்டியா செமையா நாட்டுக்கோழி குழம்பு வைப்பாங்களா, கரெக்ட்டா டான்னு 11 மணிக்கெலாம் கொண்டு வந்து குழம்பு கொஞ்சம் கறியும் குடுத்துருவாங்க. ஸோ, அத ஃபர்ஸ்ட்டு சாப்பிடணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் லஞ்ச் சாப்பிடணும். அதுதான் அவங்களுடைய ஆர்டர். நீங்களும் இந்த மாரி நாட்டுக்கோழி குழம்புல நல்லெண்ணெய் ஊத்தி குடிச்சிருக்கீங்கன்னா, கண்டிப்பா லைக் கொடுங்க. தேங்க் யூ.